சேர்த்து சொல்லுவா பேசிக்கொண்டே என் தோழர் காலம் யாருங்க ஆனால் இனி முதற்கொண்டு நான் சொல்வதை போட்டு நீ சொல்ற மாதிரி ஆமா நான் சொல்ல நான் சொல்றேன் அப்படியே எப்படி செய்யணும் சொல்லு அறிவே இப்ப சொல்ல போய் போடுங்க நான் வச்சிரேன் அந்த பர்ஸ் போறது மணி 11 ராஜா உங்களுக்கு ஈஸியா அறிவே மூவரும் தனித்தனியாக செல்ல வேண்டும் அப்படியா ஆமாண்டா ஆமா நான் எப்படி போறேன் நீ மேற்கு நோக்கி போ மேற்கா ஆமா ஆமா அப்படி போய் என்ன பண்றது அங்கே உனக்கு கிடைக்கிற பொருட்களை நீ கொண்டு வா ஓ மை காட் புரியுதா அவதானே நானே கிழக்கு நோக்கி போ சரிங்க அங்கே உனக்கு கிடைக்கிற பொருட்களை நீ கொண்டு வா சரிங்க அப்படி ஆகட்டும் நான் என்ன பண்றேன் நீங்க என்ன பண்றீங்க வடக்கு தெற்கு இரண்டு திசை நோக்கி நான் போறேன் அடேங்க அப்பா டேய் எனக்கு கிடைக்கிற பொருட்களை நான் கொண்டு வரேன் ஆஹா நாளை இதே நேரம் இதே இடத்தில் மூவரும் ஒன்றாக சேர வேண்டும் நாளைக்கு இங்க ஆமாண்டா நாளைக்கு இங்க ஒன்றாக மூவரும் ஒன்றாக சேர்ந்து கிடைக்கின்ற பொருட்களை சம பங்கு அங்க பிரித்து நான் மூவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே புரிகிறதா என்கிட்ட சொல்லிட்டுல இறங்குற கோத்தாவல்ல வந்து வார்டு வர மட்டும் பாரு கொள்ள அடிப்பது நாளைக்கு பாதி ஞாபகம் இருக்கிறதா போகலாமா போகலாம் பார்த்த எவ்வளவு
நானும் விரைந்து வந்துவிட்டேன். அண்ணா, என் தோழர்களாக வைத்திருக்கின்றேன். இதுவரை ஒருவரை காணவில்லை. இதே இரவு இங்கு வர வேண்டும் பேச்சு அதெல்லாம் பார்க்கலாம். இங்கு பொருள் வச்சு ஒரு படிக்குதா 2 படிக்குதா அவன் எங்க போட்டான் தெரியல. என்னடா தலை பேட்டி வாங்கி பேசுறேன் ஆளக்கானா. ஐயா எதனா சாமா ஐயா என்னடா போட்ட ஆள் இருந்தா ஒண்ணு ஆள் இல்லைன்னா ஒண்ணு. ஆளு கண்ணுக்கு மறந்து திருட்டு போயிடணும். சொல்லுவேனா நீ யாரு, நீ எப்பேரிப்பட்டவன், நீ யாருக்கு தம்பி எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் ஆமா அத்தை விடு என்ன எங்க அனுப்புன உன்னை மேற்கு நீ சொன்ன மாதிரி யாரா போனா மேற்கு திசை போனா உன்னடுக்கு மாடி வீடு. உண்டடுக்கு மாடியா? ஆமாங்க. அப்படியா? நேரா போனா 3 அடுக்கு மாடி வீடு. வீட்டு உள்ள போனா ஒரே ஒரு பீரோ. பீரோல பார்த்தா ஒரே ஒரு பையன். ஒரு பையன் பெரிய பையா. அடா 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 அடா. என்ன நினைச்சேன். ஆனா நீ கொண்டு வந்த பைய பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு தெம்பு இருக்குதா? அதனால அப்படியா? ஏய் மிகவும் ஆர்வமா இருக்கேன். அந்த பைக்குள்ள என்ன இருக்கு நான் பாக்குறேன்டா. எது ஆகட்டும் ஆகட்டும். ஆமா இதுலடா மாவு தள்ளுதா? ஆமாடா ரொம்ப மாவு தள்ளு. இதுல பார்த்தா தெரியல உனக்கு. இதாடா இட்லி துணிய இட்லி துணியா? உனக்கு இட்லி துணி? ஆமாடா. பாத்ரூம்ல லேடிஸ் குளி சொல்ல உள்ள போட்டானா? அதுதான் தெரியுமா? உங்க தாத்தா கோமணும் பாமன் துணியாது. ஆமா மூத்த நாத்து அடிக்கிறாப்போ. ஐயா இத பாரா சூப்பர் வாசனை. என்னடா பாமன் ஆமா பொருளை காட்டான்னு சொன்னேன். இதுவரைக்கும் என் கண்ணுக்குள்ள ஒரு பொருளை காட்டி எல்லாக்கி ஊதிரி போட்டுக்கிற என்னடா இது சூப்பர் பொருள். என்ன இது குவாலிட்டியான பொருள். மாட்டி நிக்கி இறங்கி பாரு மொத்த கும்பலும் உனக்குனால தான். எதுக்கு அந்த அளவுக்கு தரமான பொருளுங்க. கொள்ளை அடிச்சுட்டு வரா மூதேவினா எங்கே சென்று ஒரு பணத்தையோ நகையோ குறைச்சு வானா என்ன பொருள்? சூப்பர் பொருள். இவரு போனாரு இதை கொள்ளை அடிக்க. எங்க போனாரு தெரியுமா? எங்க போனாரு? 3 அடுக்கு மாடி. அது ஒரு பெரிய வீரோ. அதுல ஒரே ஒரு பைய இவர் விட்டது கையி. ஐயா சொல்லுங்க ஐயா. அப்புறம் விடு. ஆமா நீ யாரு? நான் யாரு? நீண்ட காலமாக என்னோட பணிபுரிக உண்மையான ஊழியர். அதனால உன்னை பத்தி எனக்கு நன்றாக தெரியும். ஆமாங்க. ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவருக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நம்பிக்கை இல்ல உங்களுக்கு. நீ கொண்டு வந்த பொருளை இப்பொழுது இவன் கண்முதல் எடுத்து வை. நான் எடுக்கிறேன் இரு. வைட்டா கிட்ட வரணும். ஆமாடா
என்னடா பாத்தியா பொருள இது ஓ ஆவலாக இருக்கு ஆவலா இருக்கு எங்க நீ கொண்டு வந்த பொருள் கீழ பாரு எங்க கீழ என்னடா இது மயிரடா மயிர மயிரங்க ஏய் மயிரா அட மயிரா இது பத்தி உங்களுக்கு தெரியல ஏண்டா இந்த வயசுல எல்லாம் கோட்டை கட்டறாங்க கோட்டை கட்டறாங்க இத வச்சு கோட்டை கட்டறாங்க சூப்பர் பொருளுங்க எப்படிடா இன்னும் கொஞ்சம் போல எப்படி இதுக்கு கரெக்டா இருக்கும் எப்படி இதெல்லாம் வாரிக்கும் யாரும் ஆறு பஸ் ஸ்டாண்ட் போயிடும் ஆரடி இதெல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டியா சிக்கு மயில் 10 ரூபாய் சிக்கு மயில் என்ன மயிர் 10 ரூபாய் சிக்கு மயில் இன்னொரு முறை சொல்லு சிக்கு மயில் மயிர் அப்பா உன் சைஸ் கரெக்டா இருக்கும் ஏய் முகத்தை பார்க்கும்போது நினைச்சிட்டாங்க உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எடு எறாத சரி நீ போனியா என்ன டேய் நம்ம வந்து காட்டு நான் சென்றது வடக்கு தெற்கு நான் கொண்டு வந்த பொருள் நீங்க பார்க்கணும் நான் போய் உள்ள வச்சிருக்கேன் போய் உள்ள வச்சிருக்கேன் பையன் ஏய் பைதா பாட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்குதா பைதா இருக்கு நான் கொண்டு வந்த பொருள் என்ன போறது சொல்லுங்க நீங்க பார்க்கணும் அதற்கு முன்பாக டேய் அறிவு பைய எடுப்பா அதற்கு முன்பாக டேய் அறிவு சொல்லுங்க அதற்கு முன்பாக சொல்லா சொல்லு அதற்கு முன்பாக சொல்லு உங்கள் இருவரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல போறேன் எனக்கு மகிழ்ச்சியா ஆமாண்டா நான் கோட்டை தெரியுமா ஏய் அந்த மகிழ்ச்சியான செய்தி தெரியுமா என்ன செய்தி அதோ பார்த்தே அந்த கொக்கரை ஓரமாக அழகான பெண்கள் ஆடி பாடி சென்று கொடுக்கிறார்கள் ஒண்ணா ஆமாண்டா முதலில் அந்த பெண்களை மடக்கி பிடிக்க வேண்டும் கூடாது பிறகு காட்டுகிறேன் முதல்ல பொண்ணுதான் என்னுடைய பொருள்